இன்னும் வர மாட்டேங்கறாங்களே. ஏய் தமிழ், வாங்க வாங்க, உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன், வாங்க. வரேன். என்ன தமிழ் ஹோட்டலுக்கு வந்திருக்க? போன் அடிச்சு அப்படியே எடுத்துட்டீங்க பாருங்க. வெளிநாட்டு கஸ்டமர் வந்திருந்தாங்க அதான். ஏங்க நம்ம வீட்ல இருந்து அடிக்கடி போன் அடிக்க மாட்டாங்களே, இப்ப அடிச்சிட்டே இருக்காங்களே. ஏன் என்னன்னு கேட்கணும் கூட தோணல. நான் வீட்டுக்கு தான் வரணும்னு இருந்தேன். என்ன ஏங்க என்ன தமிழ்? அன்னைக்கிலே பெரிய பொண்ணு ஆயிட்டா. என்ன என்ன சொல்லுத? அன்னைக்கிலே வயசுக்கு வந்துட்டா. நீ என்ன சொல்லுத? உங்க பொண்ணு ஆசு பொண்ணு வளர்த்தீங்கல்ல, அவ பெரிய பொண்ணு ஆயிட்டா. நிஜமாவா? என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டாளா? ஆமாங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு போயிருந்தாங்கல்ல, அங்க இருந்து நம்ம திலிப்ப தான் கூட்டி வந்திருக்கா. திலிப்பா? இவன் அங்க தனியாவே ஒதுங்கி நின்னு அழுதுட்டு நின்னுருக்கா. இவன் ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணி வீட்ல கொண்டு விட்டுட்டு போனான். நம்ம திலிப்பா எவ்வளவு ஞானமா நடந்திருக்கான் பாருங்க. அவளுக்கு பயம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அழகா கூட்டி வந்து வீட்ல கொண்டு விட்டுட்டு போறாங்க. என் பிள்ளையாச்சே, அத ரொம்ப ஞானமா இருந்திருக்கான். சரி, ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும். நீ வீட்டுக்கு போ, நான் கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சாமான் வாங்க போறீங்க? பிள்ளைக்கு முதல்ல நகை போட வேண்டாமா? நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் அவளுக்கு தானே. என் பிள்ளைக்கு முத புதுசா படணும். நீ போ, நான் வரேன். குஞ்சுமணி நகை நெட்ல எடுத்துட்டு வரேன். நீ போ. நான் இல்லாம நீங்க எடுத்துருவீங்களா? என் பிள்ளைக்கு எனக்கு இருக்க தெரியும். நீ போ, நான் வரேன். என்ன சீக்கிரம் வந்துருங்க, அப்புறம் எல்லார் வீட்டுக்கும் சொல்ல போகணும். அம்மா தாய் மாமாக்கு சொல்லியாச்சா என்ன? மீனா போயிருக்கா. மீனா சரிசை பார்த்து சொல்லிட்டு நேரா அங்க போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு போனா. சரி அம்மாக்கு சொல்லிட்டியா? சொல்லாம இருப்பேனா? உடனே போனை போட்டு சொல்லிட்டேன். அம்மா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க, பிள்ளை எல்லாம் கூட்டு வந்ததே சொல்லிட்டாங்க. சரி அப்புறம் சாருக்கு சொல்லியாச்சா? கஜேந்திரனுக்கு தானே போய் சொல்லணும். மாமா வச்ச சொல்லிதானே ஆகணும். சரி ஒண்ணு பண்ணலாம். அப்ப நீயும் நானும் கஜேந்திரன் சார் வீட்டுக்கு போயிட்டு அங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போறேன். சரிங்க, அப்ப கஜேந்திரன் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போயிரும். அவங்க வரதுக்கு ஆசைப்படுவாள்ல. சரிங்க, வாங்க கிளம்பலாம். டேய் கோத்த கொரடா பாரு, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டேன். உன்னை அடிச்சுட்டால அவன். உனக்கு ஏன்டா இவ்வளவு கோவம் வருது? என்னால தாங்கவே முடியல. டேய் அவன் ரொம்ப நல்லவன்டா. யாரு? அந்த விக்கி ரொம்ப நல்லவன். ஆமாடா, அவன் ரொம்ப விளையாட்டு புத்தி உள்ளவன். அவன் சின்ன பையன்டா. டேய் அவனுக்கும் ஓ வயசுதான்டா இருக்கும். ரெண்டு பேருமே ஆத்திர காரணமா தான் இருக்கீங்க. என்னத்த சொல்ல? டேய் அவன் உன்னை அடிச்சிருக்கான், நீ கோபப்படாம நின்னுட்டு இருக்க. டேய் நம்ம வீட்டு பொம்பளை புள்ளிய காணல, எவனோ ஒருத்த கூட்டு போய் எங்க விட்டு தொலைச்சிட்டு வந்துட்டா. நீங்க நானும் கை கட்டி வேடிக்கையாடா பாப்போம். என்னைக்கோ நமக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் பேசக்கூடாது. டேய் அதுக்காக அவன் கை கட்டு வேணா. டேய் நான் அதை கொண்டிருப்பேன். அவன் நல்லவன், அதனால அடியோட நிப்பாட்டான். எப்படா ஒன்னால மட்டும் இப்படிலாம் பேச முடியுது? டேய் அவன் எடுத்து யோசித்து பார்த்தா அவன் செஞ்சது சரிதான். அடிக்கிறதா? அவன் விட்டு பொண்ணுடா. அந்த விக்கிக்கு ஆஜராவுக்கு என்ன சம்பந்தம்? கஜேந்திர சாராலதான் விக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். அந்த நன்றி கடன் தான். நீ விட்டாலும் நான் விட மாட்டேன். இருந்தாலும் நீ ஆஜராவை அடிச்சது தப்பு. அதுவும் அவங்க அப்பா முன்னாடியே அவளை அடிச்சுட்ட. எனக்கு நீ பொண்ணை கொடுப்பாராடா? ஏய் அதெல்லாம் இல்லடா, சொல்லுதே. ஏன்டா அப்படி அடிச்ச? எனக்கு உன கோவம் தான், தம்பியா போயிட்டேன்னு விட்டுட்டேன். அவளுக்கு நான் ஒரு அடி கொடுத்துருக்க கூடாது. டே அப்படி மட்டும் பேசாதடா, இல்ல உனக்காக தான் பொறுத்து போறேன் சொல்லிட்டேன். விளையாட்டுக்கு பண்ணலாம், விளையாட்டுக்கு. டே அவன் சின்ன பொண்ணுடா, போடா. உன்னால திருத்தவே முடியாது. சில கதைகளை விட்டு கொடுத்தாண்டா போகணும். இதெல்லாம் கோவப்பட வேண்டிய விஷயமே இல்ல. என் கோவம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. எவ்வளவு கேச முடிச்சிருக்க, எவ்வளவு வேலை ஏத்து நிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. எப்ப கேஸ் எல்லாம் முடிக்கிற இந்த விக்கி பையில உன்னால எதுவும் பண்ண முடியாது. இல்லடா அவனை என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன் எதுக்கு? அவனுக்கும் பெத்தவங்க யாருமே கிடையாதுடா. ஆமா உன்னை கேள்விப்பட்டவங்களை பார்த்தா ரொம்ப இறக்கம் வருது. கேக்குறல்ல சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உனக்குதான் எல்லா உறவும் இருக்குதே. அதுக்காக இறக்கப்படக்கூடாதுன்னு இருக்குதா என்ன? இல்லையே, என்னமோ இருக்குதே. பார் நீ விக்கி விட்டாலும் நான் விட மாட்டேன். உன்னை எப்படி அடிச்சான்? வேண்டடா விடுடா. என்னடி இப்ப எடுத்துக்கு வந்த? என்னடா? ஐயோ சொதப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல. சும்மா இருடா. உனக்கு விளையாடுறதுக்கு எங்க வாழ்க்கைதான் கிடைச்சதோ தொலைச்சிடான் தொலைச்சி. யாரு இந்த விக்கி? அவனுக்கு இருக்கு போய் சொல்லு. அவனுக்கு என் கையால் தான் சாவுன்னு போய் சொல்லு. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, விட்டுரு. உங்க அப்பனுக்கு இருக்குது, ரெண்டு வேலையும் விட மாட்டேன். உங்க அப்பாட்டு சொல்லி வை. உங்க அப்பா மூஞ்சில நான் இதே மாதிரி குத்தல. தேவையில்லாம பேசாத தருண். என்ன உன் அப்பா அடிப்பா நான் பாத்துட்டு இருக்கணுமா? நான் சாரி கேட்க வந்தனே. உனக்கு எல்லாத்துக்குமே சாரி கேட்டா சரியா போயிருமே. அம்மா காதாம்பரிங்கிறத நீ அப்பப்ப நிரூபிச்சிரு. தருண் தேவையில்லாம பேசாத தருண். ஒண்ணு இல்ல விடுடா. போ அந்த விக்கி கிட்ட சொல்லு. உனக்கு ஏமே அந்த தருண் தான் சொல்லு. உங்க அப்பா இப்ப ரொம்ப குதூகலமா இருப்பானே, அவங்க கிட்ட போய் சொல்லு. மரியாதையா பேசாத தருண். இன்னொரு வாட்டி நீ எங்க அப்பா மரியாதையா பேசுன, அதுக்கு அப்புறம் நான் இருக்குது. என்ன பண்ணுவேன்? அப்படித்தான் பேசுவேன். அவனா அப்படித்தான் பேசுவேன்.
தருண், எங்க அப்பா பத்தி நீ எதுவும் பேசாத. அப்படித்தான் பேசுவேன். பிள்ளைய தொலைச்சிட்டாவளா பச்சை நொல்ல ஒன்னு அடிக்க துப்பு இல்ல ஏன்னு அடிக்காரோ உங்க அப்ப. அது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட். விட்டுடா. அப்பட நான் 2 அடி எடுக்கேன், அதுவும் தெரியாம நடந்த ஆக்சிடென்ட். இன்னொரு வாட்டி எங்க அப்பா மாதிரி இல்லாம பேசாத தருண். அப்படித்தான் பேசுவேன். அவன் ஒரு பெரிய மனுஷன். இத்தனை வருஷம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான், யார் தப்பு பண்ணுவாங்கன்னு தெரியாது. என்ன யாருன்னு கூட விசாரிக்காம அடிச்சுக்கிட்டு இருக்கான். இரு, அவனுக்கும் இருக்குது. அந்த விக்கிக்கு உங்க அப்பனுக்கும் தனியா வச்சிருக்க. என்ன அதெல்லாம் பேசிட்டு இருக்க? இன்னொரு வாட்டி எங்க அப்பா நீ ஏதாவது பேசுன அப்படித்தான் பேசுவேன். என்ன செய்யுங்கற? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலன்னு வந்தேன். நான் செஞ்சது தப்புதான். ஆனா எங்க அப்பா பேசுறதுல சரியில்லை. உங்களுக்கு காயப்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க. இல்ல அது போதும் போதும். இவன் நடிக்கிறா விடு. ஏன்டா ஏன் போட்டண்டா. எவ்வளவு பாசமா இருக்கான். சரி இரு, அவ பொண்ணு பாவம், நான் போய் சமாதானப்படுத்திட்டு வரேன். டேய், உன் ஊரத்துக்கு நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு சம்பந்தமே இல்லடா. போடா, அவ பாவம். அவள பாவம். இருடி, பொண்ணு தொலைக்கதான் உன்னை அடிக்காம விட்டுருக்கேன். அவன் முன்னாடி உன்னை அடிச்சா அவன் நொந்து போய் உன்னை அடிக்காம இருக்கேன். இல்ல நீ இன்னைக்கு பார்த்த வேலைக்கு இருடா. பாவம், நான் வரேன். ஆதிரா, சாரி, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. நான் உங்களை கூப்பிட்டேன், ஆனா உங்களுக்கு தான் காது கேட்கல. நான் வெளியில எங்க தெரியலன்னு வந்துட்டேன். பரவாயில்ல, நீ பத்திரமா வந்துட்டல. இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. நான் பண்ணது முட்டாள்தனம் தான். சும்மா பயங்காட்டலாமே நினைச்சேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா வரும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. பரவாயில்ல ஆதிரா, விடு. ஆனா என்னைக்கு விளையாட்டு ஒண்ணு போல இருக்காது. கொஞ்சம் கவனமாவே இரு. எந்த விஷயத்துல விளையாடணும், எந்த விஷயத்துல விளையாடக்கூடாதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். புரியுது, சாரி. பரவாயில்ல, அவன் கொஞ்சம் கோபப்பட்டான். அவனுக்கு என் மேல பாசம் அதிகம், அதான். இருந்தாலும் என் அப்பாவும் அந்த விக்கியும் பண்ண தப்புதான், ரொம்ப பெரிய தப்புதான். அப்பா என்கிட்ட பேசவே இல்லை. ஏன்? உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டேன்னு, இப்பேற்பட்ட மனுஷன் என்ன பேச வச்சுட்டேன்னு, அடிக்க வச்சுட்டேன்னு அப்பா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் அப்பா கிட்ட பேசுறேன். வேண்டாம், நான் செஞ்சது தப்பு தானே. குழந்தை மாதிரி பண்ணாத, நான் பேசுறேன். நீ விளையாண்ட, அது இப்படி ஆயிப்போச்சு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆனா உங்களை மாதிரி இங்க யாருமே எடுத்துக்கலையே. எல்லாரும் என்ன திட்ட தானே செய்யறாங்க. அவங்க கோவத்திலேயே நியாயம் இருக்கு. சின்ன விஷயம் தான் நினைக்கிறது நாளைக்கு பெரிய விஷயமா வந்து முடியும். அவங்க பின்னாடி நடக்கிறத யோசிக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி விடு, அதான் நல்லபடியா எல்லாம் முடிஞ்சிட்ட. ஒண்ணு இல்ல, விட்டு. சாரி. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். டே போன் தர மனசுக்கு சொல்லிடுடா. உன்கிட்ட ஒண்ணு சொல்ல. இல்ல இல்ல, அப்பா எங்க? வீட்டுலதான் இருக்காங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க. சரி வா, நான் சொல்லி விடுறேன், வா. வேண்டாம், உங்க அப்பா கோவத்திலே இருக்கட்டும். ஐயோ ஐயோ, சின்ன புள்ளதான் நினைக்கிறேன். அதனால என்ன, வா நான் சொல்லி விடுறேன். ஒண்ணு வேண்டாம், எங்க அப்பா கோவத்திலே இருக்கட்டும். ரொம்ப கோவமா இருக்கீங்களோ? ஆமா, ரொம்ப கோவமா இருக்கேன். எங்க அப்பா என்கிட்ட பேச மாட்டாங்களாமே, அப்படியே இருக்கட்டும். உன்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். என் மனசுல கதெல்லாம் உன்கிட்ட பேசணும். நீ குழந்தை மாதிரி விளையாடணும். இதெல்லாம் பார்க்க கேட்க ஆசையா இருக்கு. எங்க அப்பா அப்படியே இருக்கட்டும். நானும் பேச மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். சமைக்கலாம் தெரியுமா என்ன? ஓ, நல்லா சமைப்பானே. அப்படியா? என்ன சமைப்பா? மேகி. ஏன் சிரிக்கிறீங்க? அது ஏற்கனவே சமைச்சுதானே இருக்கும். இல்ல, பெண்ணி போட்டு நம்ம தான் கிரண்டணும். ஓ ஆமாமா, பெரிய சமையல் தான். அது மட்டும் தான் தெரியுமா அந்த வெண்ணி கிண்டி போடுறது? தெரியும், அதெல்லாம் நல்லா போடுவேன். ஓ அப்படியா, சரி. அப்புறம் இல்ல, வேற சமையல் என்னெல்லாம் தெரியும்னு கேட்டேன். அவ்வளவுதான், அதுக்கு மேல தெரியாது. போதும் போதும், இவ்வளவு சமைக்க தெரிஞ்சிருக்குல்ல. இவ்வளவு சமைச்சா போதாதா? வெண்ணி போட, மேகி கிரண்ட, போதும் போதும். தேங்க்யூ. இல்ல இருக்கட்டும். நீங்க சிரிக்கிறீங்களா? இல்ல, உங்க சமையல இல்ல நினைச்சு. இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, ஆச்சரியத்துல சிரிச்சேன். தேங்க்யூ. ஐயோ, அப்படின்னா நக்கல் பண்ணி சிரிக்கிறீங்க, அப்படிதானே? ஐயோ இல்ல இல்ல. ஐயோ, நீ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கா. இல்ல இல்ல, அப்படி இல்ல. சிரிச்சிட்டு போங்க எல்லாரும். ஐயோ, சொதப்பிட்டேனே.
டேய் இப்போ உனக்கு அது முக்கியமாடா? அவ எப்படி சமைச்சா என்ன? ஐயோ காதல சொல்ல வந்தா இவனும் இப்படிதான் காமெடி பண்றா. மேகி கிண்டுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதுன்னு நான் சிரிச்சிருக்க மாட்டேன்ல. ஐயோ சமைக்க தெரியாதுன்னு சொல்லுங்கம்மா. அது என்ன வெண்ணி போடுவேன் மேகி கிண்டுவேன்னு காமெடி பண்ணிருவிய. இப்ப நாங்க சிரிச்சோம்னா எங்களை இப்படி பண்ணா ஐயோ. இதுக்கப்புறம் சமாதானப்படுத்தணுமா? அப்பா கடைசியா கேக்குறேன், என்கிட்ட பேசுவீங்களா மாட்டீங்களா? பேச மாட்டேன். பேசட்ட போங்க. இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு பேசுங்கவா? இந்த பொண்ணு தரையே மன்னிச்சிட்டாரு, தப்பு பண்ண நீங்க மன்னிக்க மாட்டீங்க. பொண்ணு தர மன்னிச்சுட்டாரா? அடிச்சது உங்க தப்பு, நீங்க தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா நான் கேட்டுட்டு வந்திருக்கேன். அப்ப கடைசி வரைக்கும் நீ திருந்த போறதே இல்ல. அப்பா பொண்ணாலதான் அவ்வளவு பிரச்சனை, ஈஸியா மன்னிப்பு கேட்டு வந்திருக்க. தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கலாம், தப்பு இல்ல. நாங்க இப்படி மன்னிப்பு கேட்ட என்ன மாதிரிதான்? நீ எப்படி கேட்ட? என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்பா அந்த தருண் இல்ல உங்களை ரொம்ப பேசுறான்ப்பா. அவன் போகும்போது வரும்போது கையில கல்ல தூக்குறான். கல்ல தூக்குறானா? பின்ன அவனை விட்டப்ப வச்சிருக்கீங்க. நம்மள அவன் விட்டு வச்சிருக்கான் பாரு, அது வரைக்கும் நல்லது. அப்பா போமா, உனக்கு விளையாட்டா இருக்கு. நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் தெரியுமா? முட்டாள்தனமா பண்ணிருக்கோம். பொண்ணு தர இந்த இடத்துல வேற யாராவது இருந்தா இன்னத்துக்கு நான் வேலையில இருந்துக்க முடியாது. ஆமாமா, அவனுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அவன் நினைச்சிருந்தா இன்னைக்கு என்ன வேலையை விட்டு தூக்கிருக்கலாம். நிச்சயம் வேலையை விட்டு தூக்கிருக்கலாம். மேலதிகாரிய கை நீட்டினதுக்கு அவன் எப்ப போல எங்களை பார்த்து சிரிச்சுட்டு போறான். ஏன்பா? புரிஞ்சுக்கிட்டனா நல்லது. சார் குட் மார்னிங் சார். டூட்டிக்கு கிளம்புங்க, நேரம் இல்லையா? அது நான் உங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நீங்க எப்போ போல டூட்டிக்கு கிளம்புதான். அது ஒண்ணும் இல்ல சார், கிளம்புங்க. அப்புறம் உங்க பொண்ணு மேல ரொம்ப கோவமா இருக்கீங்களா? நேத்து ஃபுல்லா ஒரே கம்ப்ளைண்ட். ஒழுங்கா பேசுங்க. சாரி பொண்ணு தர சார். சார்லாம் வேண்டாம். முட்டாள்தனமா நடந்துக்கிட்டா பொண்ணக்கானுனா தகப்பனால சும்மா இருக்க முடியுமா என்ன? நானே இவ்வளவு தொலைச்சிட்டு எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அதே வழியும் வேதனை உங்களுக்கு இருந்திருக்குமே. நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம், கிளம்புங்க. சாரி. ஐயோ சாரிலாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க சாரி கேட்டதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சார் சாரி. பொண்ணு நீங்களும் இங்கதான் குவார்டர்ஸ்ல இருக்கீங்களா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாமா, இங்கதான். இந்த சைடு குவார்டர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. இந்த சைடா நல்லாவும் இருக்குது. சரி, கண்டுபிடிச்சிருப்பாரோ. நீங்க வந்தது தெரியாது. நீங்க எப்போ வந்தீங்க? நாங்க 2 வாரத்துக்கு மேல ஆகுது. நானும் அப்படிதான். ஆனா அதுக்கு முன்னாடி எழுதி விட்டுருந்தேன். சரி. அம்மா அதிரா, காஃபி போட்டு கொண்டு கொடுமா? இல்ல சரி சரி போட்டுக்கா. நல்லதா போடுவேன், பயப்படாதீங்க. அருமையா காப்பி போடுவா, குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். நல்லா கை பக்குவா, நல்ல சமைப்பா பாத்துக்காங்க. அப்படியா? ஐயோ அப்பா, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எனக்கு மேகி மட்டும் தான் கிண்டு தெரியும்னு சொல்லிட்டேன். ஏன்பா? அதனால நான் காப்பி போடுறேன்னு சொன்னா பதறுதாரு. நீங்க வேற நான் அப்படி சமைப்பேன் இப்படி சமைப்பேன்னு கிட்டே. நீ சும்மாவே இருக்க மாட்டே. அப்பா நீ காஃபி போடாதீரா. இருங்க, 2 நிமிஷத்துல காய் போட்டு கொண்டாரேன். இல்ல மெதுவாவே போட்டு கொண்டு வா. சரி. இந்தாங்க காஃபி. சரி. காற்றில் தன் கைகள் ரெண்டும் உன்னை அன்றி யாரை தேடும், விலகி போகாதே தொலைந்து போவேனே நான் நான் நான். உயிரின் உயிரே உயிரின் உயிரே, நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன். உங்களுக்கு கோவமே வராதா? யாருக்கு? இவனுக்கா? அன்பு இருக்கவங்க மேல எப்படி கோபம் வரும்? அப்பா என் டேடிக்கு என் மேல அன்பே இல்ல. ஐயோ நீ வேற. இவன் எவ்வளவு பெரிய கோவக்காரே. இதுக்குள்ள புரியாம இருப்பேன். இல்ல, நான் பண்ணினதுக்கே வேற ஒருத்தங்களா இருந்தா என்னத்துக்கு என்ன அடிச்சிருப்பாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இருந்தாலும் சாரி. நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான். விளையாட்டுக்கு பண்ண வினையாயிடுச்சு. பரவாயில்ல. நீங்க காஃபி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கா? இல்ல, ஆமா ரொம்ப அழகா இருக்கு.
பாரு. அம்மா ஆதிரா, ம் என்னங்கப்பா? அவரு எதனால இப்படி இறங்கி போறான்னு உனக்கு தெரியுதா இல்லையா? இல்ல அவர் உன்கிட்ட பேச விட உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுப்பா. ஏன் எனக்கு புரியல? அப்ப பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல வேண்டியதானம்மா? எனக்கு என்னப்பா தகுதி இருக்கு இவர் கூட வாழறதுக்கு? அவர் விரும்புறாருங்கக்காக நான் எல்லாத்தையும் மறைச்சவர் கூட வாழ முடியுமா? என்னப்பா நீங்க இப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியும் அவர் என்ன உசிரே வச்சிருக்காரு. இல்ல நான் பண்ண தப்புக்கு என்ன செவுட்லயே கொடுத்திருப்பாரு. விரும்புற போய் தான் அதையே ரசிச்சுட்டு போறாரு. எனக்கு இவர் கூட வாழறதுக்கு தகுதி இல்லப்பா. ரொம்ப நல்லவருப்பா. அதனாலதாம்மா சொல்றேன், ரொம்ப நல்லவரா இருக்காரு, பாத்துக்க, அவ்வளவுதான். இல்லப்பா, நான் யாரு கூடயுமே வாழறதுக்கு தகுதி இல்லாதவ. என்னை இப்படியே விட்டுருங்கப்பா. எதுவும் சொல்லி என்ன சங்கடப்படுத்தாதீங்கப்பா. நான் இப்படி இருக்கிறதுலே சந்தோஷமா தான்ப்பா இருக்கேன். நீ இப்படி இருக்கிறத பார்த்து நீ அவரை நேசிக்கிறவர் நினைச்சிட்டாருன்னா? சத்தியமா நினைக்க மாட்டாரு. என் வாயால அவரை நேசிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் அவர் அப்படி நினைக்கவே மாட்டாரு. சகஜமா பேசிட்டு இருக்காருப்பா. எதனால பார்த்து செய்ய, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நல்ல வாழ்க்கையை இழந்துடாத. புரிஞ்சுக்காம போறீங்களேப்பா. நான் வெளியிலப்பா சிரிச்சு சாதாரணமா பேசிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு தான்ப்பா இருக்கேன். நான் வெளியிலயும் அழ ஆரம்பிச்சேன். நீங்க தாங்கிக்கிட மாட்டீங்கப்பா. என்னால இவரை ஏமாத்த முடியாதுப்பா.